அப்படின்னா உங்களுக்கு ஒரு துளி கூட உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டிங் இஷ்யூங்கிறது நீங்கள் ஃபேஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கு சுத்தமாக தெரியாது, ஹீட்டே தெரியாது, பரவாயில்லையே அப்படின்ட்டு. ஆனால் சிட்டிக்குள்ளே இந்த பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நிற்கிறப்ப மட்டும் உங்களுக்கு வந்து லைட்டாக, அதுவும் பேண்ட் போட்டு ஷூ போட்டு தான் உங்களுக்கு தெரியாது, ஏதாவது ட்ரௌசர் கேஸ் அந்த மாதிரி போட்டு தான் மட்டும் காலில் லைட்டாக தான் ஃபீல் பண்ண முடியுமே தவிர ரொம்ப அப்படியே தொட்டால் கொதிக்குங்க, தொட்டால் கொதிக்க தான் செய்யும். நீங்கள் இப்போ சுடுதண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றப்ப அதில் வர ஆவியை வச்சா கண்டுபிடிச்சிடும் சுடுதா இல்லையான்ட்டு. உள்ளே கையை விட்டு பார்த்தா தான் சுடுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் இல்லை. அது மாதிரி நம்ம அதெல்லாம் கரெக்டாக பார்த்து ஓட்டிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அதேமாதிரி இவரோட யங்கர் பிரதர்னு சொல்லலாம், எல்டர் பிரதர்னு சொல்லலாம், கான்டினென்டல் ஜிடி. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு கான்டினென்டல் ஜிடி தான் பிளான் பண்ணேன். பட் ஆனால் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு கான்டினென்டல் ஜிடி வந்து லாங் ட்ரைவுக்கான பைக்ஸ் கிடையாது. ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு கஃபே ரேசிங் ஸ்டைலில் இருக்கிற ஒரு பைக்ஸ் லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ மோரோவர் பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே சேம் தான். அதில் என்ன கிளிப்பான ஹேண்டில் வர அப்புறமேட்டு கொஞ்சம் மூவ் ஃப்ரண்ட் ரைட் பொசிஷனு, அப்புறமேட்டு இந்த கியர் பொசிஷன்ஸ்லாம் பார்த்தா, கியர் அந்த பெடல்லாம் பார்த்தா டோட்டலாக லிவர்லாம் பேக் சைடில் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து கால் வைக்கிறதே ஒரு ஏ பில்லர் ஷேப்பில் தான் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நான் கான்டினென்டல் ஜிடியில் ஃபேஸ் பண்ணேன். அதேமாதிரி கொஞ்சம் இந்த ஹேண்ட் விரிஸ்ட் பெயின் வரும், அப்புறமேட்டு பேக் பெயின் வரும், ஷோல்டர் பெயின் வரும் டெஃபினட்டாக. ஏன்னா ஸ்பைனல் பெயின் வேறு வரும், பிகாஸ் அதனுடைய பொசிஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் நான் வந்து இன்டர்செப்டர் சூஸ் பண்ணேன். அப்படி போகிறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன ரோட்டில் போகிறப்ப கூட அவ்வளோ நமக்கு ஒரு சூப்பராக இருக்குது. முன்னாடி ஒரு ஆட்டோ போகுது, பார்த்துட்டாங்க, நம்ம வண்டி சவுண்டை கேட்டு பார்த்துட்டாங்க இங்கே ஒரு ஆள், அவ்வளோதான். ஜஸ்ட் அப்படியே போகிறப்பக்குள்ள ஒரு ஃபன், அவ்வளோதான். அதேமாதிரி உண்மையாக சொல்கிறேன், கான்டினென்டல் ஜிடி வந்து ஃபன் டு ட்ரைவ்னு சொல்லுவாங்க, உண்மை தான். இன்டர்செப்டரோட கான்டினென்டல் ஜிடி வந்து ஃபன் டு ட்ரைவ். இன்டர்செப்டரை பொறுத்த வரைக்கும் க்ரூசிங் மோட்டார் சைக்கிள். பட் ஆனால் இன்டர்செப்டரில் ஃபன் இல்லைன்னா நினச்சிடாதீங்க, வேறு லெவலில் ஃபன் தருவான் நம்மளால். பேக்கர் என்னடா வேறு லெவலில் ஃபன் தருவான். ஃபன்னுக்கெல்லாம் பஞ்சமே இல்லைங்க, நீங்கள் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாம், அதெல்லாம் ஜாலியாக போகலாம். ஒரு வழியாக நம்ம தஞ்சாவூர் வந்துட்டோம். இன்னும் உங்களுக்கு லென்த்தாக காட்டிகிட்டே இருந்தால் உங்களுக்கு போர் அடிச்சிடும்ல, அதனால தான் கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக தஞ்சாவூருக்கு வந்தாச்சு. தஞ்சாவூர் பாருங்களேன், ஐயோ வார்த்தையே வரலைங்க, என்னங்க அது அழகு. ஒரு பெயிண்டிங் கிடையாது, எதுவுமே நம்ம ஒரு அந்த ஒரு சந்தன கலரில் ஏதோ ஒரு சந்தன காடு நம்மளை அழைக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகாக சந்தன கலரில் ஒரு பார்க்குறப்ப இங்கேருந்து பாருங்க, நந்தி நடுவில் அந்த சிவலிங்கத்துக்கான நந்தி தெரியுது பாருங்கள், அவ்வளோ அழகாக சூப்பருங்க, வேறு லெவலுங்க. அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே இந்த 1001 சொல்கிற மாதிரி தான் சோழ நாட்டை நோக்கி பிரயாணிக்க உள்ளோம் அப்படின்ற மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கலாங்க. ஐயோ அழகுங்க, அப்படியே பாருங்கள் அந்த மெயின் கோபுரத்தை பாருங்கள், என்ன அழகு. இந்த கோபுரத்தை பாருங்கள், நுழைவாயில் கோபுரத்தை, வேறு லெவலுங்கப்பா. உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ண முடியுதுனால ரொம்பவே எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க, வேறு லெவலுங்க. ஒரு இந்த பாருங்களேன், இந்த ஒரு மினி பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. இது வந்து தண்ணி, அப்போல்லாம் தண்ணி ஓடும், அந்த தண்ணிக்குள்ளே முதலையெல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கதைகளில் கேட்டபடி முதலையெல்லாம் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வாயில் காவலர்கள்லாம் நிற்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு, கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இன்னொரு விஷயத்த நாங்கள் கன்வே பண்ணி ஆகணும் உங்களுக்கு, ஓகேங்களா? என்ன அப்படின்னா, நான் வந்து கோவிலில் போய்ட்டு இந்த ஷூ கழட்டுற அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த ஷூ கழட்டிட்டு ஹெல்மெட்டை கொடுத்துட்டு வரலான்ட்டு போனப்போ இங்கே நடந்த ஒரு நெகட்டிவை நான் சொல்கிறேன். இங்கே நடந்த ஒரு பெரிய தப்பு. அது என்ன